ஒரு 15 டேஸ் 15 டேஸ்க்கு முன்னாடி எங்க அம்மா விழுந்துட்டாங்க. விழுந்ததுல என்னாச்சுன்னா, எங்க அம்மாக்கு ஒரு அடியுமே படல. ஒண்ணுமே படல. அவங்களுக்கு விழுந்ததுல காலுல தலையிலயும் தான் அடிபடணும். கை லைட்டா தான் ஊனுனாங்க. அது லைட்டா அவ்ளோ தூரம் அடிபடணும்னு அவசியம் இல்ல. ஸோ, நாங்க அப்படியே விட்டுட்டோம். அம்மா அடுத்த நாளும் கேட்டேன் நானு, "அம்மா வலிக்குதான்ட்டு?" அம்மா ஒண்ணுமே சொல்லல. "வலிக்கல பாப்பா. எனக்கு ஒண்ணுமே செய்யல. ஏசப்பா என்னைய காத்துக்கொண்டாங்கன்னு" சொன்னாங்க. நானும் அப்படியே விட்டுட்டேன். அதே மாதிரி அடுத்த நாளும் நான் கேட்டேன். "அம்மா ஒண்ணுமே செய்யலம்மா அம்மாக்குன்னு" சொல்லிட்டாங்க. ஸோ நான் அப்படியே விட்டுட்டேன். ஏன்னா அவங்கள ப்ரெஷர் பண்ணல. ஒண்ணுமே ஆகல போலன்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா 3வது நாள்ல ஆ கை மட்டும் லைட்டா வீங்கிச்சு. அதுல ஒரு விரல் மட்டும் ரொம்ப வீங்கி இருந்துச்சு. நான் அம்மா என்கிட்ட வந்து காட்டுனாங்க. "பாப்பா இந்த விரல் வீங்கி இருக்குன்ட்டு." உடனே ஹாஸ்பிட்டல் போகலாமான்னு கூட்டிட்டு போயிட்டேன். டாக்டர்ட்ட போனோனே ரத்த கட்டு தான். எந்த பிரச்சனையும் இல்லன்னு சொல்லிட்டாங்க. அம்மாவையும் நான் ரெஸ்ட் எடுங்கம்மா, ரத்த கட்டு தான். ரெஸ்ட் எடுத்தா 10 நாள்ல சரியாயிரும். ஏன்னா நானும் அடிக்கடி விழுவேன். அடிக்கடி விழுவேன். ஏன்னா என் கால்ல பலவீனமா இருக்கும். நான் விழாத நாள்னே ஒரு மாசத்துக்கு கண்டிப்பா ட்வைஸ் விழுந்துடுவேன். ஆனா வெளிய சொல்ல மாட்டேன். அவ்ளோ இதா இருக்கும். நான் அடிக்கடி விழுந்துகிட்டே இருக்கறதுனால. ஆனா அம்மா விழுந்தோனே எனக்கு இந்த ரத்த கட்ட பத்தி நெறைய தெரியும்னால, ஓகே 10 டேஸ்ல சரியாயிடும்மா கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டேன். ஆனாலுமே அவங்க கை ரொம்ப வீங்கிக்கிட்டே இருந்தோனே பார்க்குறவங்கலாம் எலும்புல அடிபட்டுருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ நீங்க ஏதாவது ஸ்பெஷலிஸ்ட்டுட்ட போய் செக் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ நான் எங்க அம்மாவும், என் தம்பியும் மட்டும் போய் ஸ்பெஷலிஸ்ட்டுட்ட செக் பண்ணாங்க. செக் பண்ணப்போ என்னாச்சுன்னா, அது ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. ரத்த கட்டு தான்னு சொல்லி அனுப்பிவுட்டாங்க. ஆயில்மென்ட்டும் அந்த ஐஸ் கியூப்ல ஒத்தடம் வச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த ஆயில்மென்ட் தேய்ச்சுட்டு சில டேப்லெட்ஸ் எல்லாம் குடுத்தாங்க. ஆனா, என்ன மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னு தெரியல. எங்க அம்மாவோட கை ஃபுல்லாவே செப்டிக் ஆயிடுச்சு. கையில அந்த இது ஃபுல்லாவே பக்கத்துல ஃபுல்லாவே அடிப்பட்ட இடம் பக்கத்துல ஃபுல்லாவே செப்டிக் ஆயி, அ ரொம்ப வீங்கிடுச்சு. அடுத்த நாள் பார்த்தா சலம் வச்ச மாரி ஃபீல் ஆச்சு. மறுபடியும் வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல தான் ஹாஸ்பிட்டலுக்கு மறுபடியும் கூட்டிட்டு போனோம். கூட்டிட்டு போய் பார்த்தோன்னா, அது இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. ஸோ கிளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு, அவங்க கொஞ்சம் கைய லைட்டா கிழிச்சு, ஃபுல்லா சலம் அவ்ளோ சலத்த எடுத்தேன்னு சொன்னாங்க. அவ்ளோ சலம் இருந்துச்சாம். நெறைய சலத்த எடுத்த உடனே எனக்கே கொஞ்சம் தம்பி சொல்லும்போது கொஞ்சம் பயமா இருந்துச்சு. ஆனா பயத்த நான் காட்டிக்கல. ஏன்னா, ஒருத்தங்களாவது கொஞ்சம் தைரியமா இருக்கணும். இல்லன்னா அம்மா பயந்துருவாங்கன்றதுக்காக பயந்த மாரியே நான் காட்டிக்கல. ரொம்ப கேஷுவலா "ஒண்ணுமே இல்லம்மா, இதெல்லாம் சரியாயிரும்ன்னு" சொல்லிட்டேன். அடுத்த நாள் போகும்போது, "இங்க முடியாதும்மா, வேற ஏதாவது டாக்டர்ட்ட போங்கன்னு" சொல்லிட்டு, ஏன் முடியாதுன்னா பெரிய லெவல்ல ஏதாவது பாதிப்பான்னு கேட்கும்போது, "நீங்க போங்களேன்ற" மாரி மட்டும் சொல்லிட்டாங்க. அதனால அம்மா என்ன செஞ்சுட்டாங்கன்னா, உடனே வந்து "பாப்பா நீ என்னைய கூட்டிட்டு போ பாப்பா, வேற ஹாஸ்பிட்டலுக்குன்னு" சொன்னோனே, திருச்செந்தூருக்கு நாங்க கூட்டிட்டு போனேன் ஹாஸ்பிட்டல்ல. ஆனா என்னாச்சுன்னா, என் தம்பிக்கு ஒரே வேதனை, கஷ்டம். அ அவனால அது அ அக்செப்ட்டே பண்ண முடியல. அம்மாவோட கைய பார்த்தோன்னா, ஓட்டையே விழுந்துருச்சு. சின்ன வீக்கம் தான். ஆனா ஓட்டை பெருசா பெரிய ஓட்டையா விழுந்துருச்சு. அவனால அத ஏத்துக்கொள்ள கூட முடியல. அவனுக்குள்ள ஒரு பயம். ஏன் இது நடக்குது? அடுத்தடுத்து ஏன் இந்த பிரச்சனைன்ற ஒரு கலக்கமும், ஏன்னா நெறைய போராட்டம் அடுத்தடுத்து எங்களுக்கு வந்துகிட்டே இருந்தோனே, அவனுக்குள்ள ஒரு பயம் வந்து, நான் இப்பவுமே அ பாஸ்டர பார்த்து பிரேயர் பண்ணிட்டு சர்ச்சுல போய் பிரேயர் பண்ணிட்டு வாரேன். நீங்க 2 பேரும் மட்டும் ஃபர்ஸ்ட்டு நீங்க போயிருங்கன்ட்டான். அதனால நான் என்ன செஞ்சுட்டேன்னா, நானும்
அம்மாவும் ஆட்டோ பிடிச்சு போனோம். ஆனா அப்பவுமே நான் ஒண்ணுமே சொல்லல எங்க அம்மாட்ட. "அம்மா கவலைப்படாதீங்க. இது ஒரு சின்ன காயம் தான். பயந்தா தான் அது நம்மள தாக்கும். ஒண்ணுமே செய்யாதுடா" சொல்லிட்டு அவங்களையும் சிரிப்பு காட்டிக்கிட்டே இருந்தேன். அவங்களும் அவங்க சிரிக்க முடியல பாப்பா. எனக்கு பயமா இருக்கு. நீ என்னைய சிரிப்பு காட்டுறியேன்னு சொன்னாங்க. இல்லம்மா இது ஒண்ணும் பெருசே இருக்காது. நீ அங்க போனோனப்ப சப்பையா முடிஞ்சிரும்னு சொல்லி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி கூட்டிட்டு போயிட்டேன். கூட்டிட்டு போனோனே டாக்டரும் அத ஃபர்ஸ்ட் இதுலலாம் பார்க்கும்போது, "உங்களுக்கு சுகர் இருக்கான்னு?" கேட்டுட்டாங்க. எங்களுக்கே ஒரு டவுட் வந்துச்சு. ஒருவேள அம்மாக்கு சுகர் இருக்குமோன்ட்டு. ஏன்னா அம்மாக்கு சுகர் இல்ல. லோ சுகர் தான் இருக்கு. பிபின்னு தான் ஹை இருக்கு. ஸோ எங்களுக்கே கொஞ்சம் டவுட் வந்தோனே மறுபடியும் செக் பண்ணாங்க. செக் பண்ணப்போ தான் ஒண்ணுமே இல்ல. சுகரே இல்ல. ஆனா அவ்ளோ பெரிய ஓட்ட விழணும்னே இல்ல. 2டே நாள்ல. ஆனா அது ஒரு போராட்டம் தான்றதுக்காக பரவால்ல. நம்ம அது ஜெபம் பண்ணுவோம். அது எல்லாமே லேசாக ஏசப்பா மாற்றுவாங்கன்ட்டு நான் அந்த இடத்துல விசுவாசிச்சேன். அம்மாட்டயுமே அம்மா கவலைப்படாதீங்கன்னு சொன்னேன். கண்டிப்பா 5 நாள் உங்களுக்கு டைம் குடுக்கேன்ம்மா. 5 நாளுல இந்த காலையில அதே 12 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் ஒரு இன்ஜெக்ஷன், நரம்பு இன்ஜெக்ஷன் போடணும். அ டெய்லி அந்த ட்ரெஸ்ஸிங் பண்ணணும், மருந்து போடணும்னு சொல்லிட்டாங்க. ஆனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்ன கஷ்டமா இருந்துச்சுன்னா, ஏன்னு கேட்கும்போது, "உன்னோட கான்வகேஷனுக்கு வர முடியாதே பாப்பான்னு" சொல்லிட்டு அழுதுட்டாங்க. எனக்கு கொஞ்சம் கண் கலங்கிருச்சு. ஆனாலும் நம்ம அழக்கூடாது. யாரும்மா சொன்னா கான்வகேஷனுக்கு வர முடியாதுன்னு? "இல்ல பாப்பா 7ஆம் தேதி கான்வகேஷன். ஆனா, இப்ப என் கையில அடிபட்டுருக்கு. 27ம் நான் ட்ரெஸ்ஸிங் பண்ணணும் தான். ஹாஸ்பிட்டலுக்கு வரணும். எப்படி என்னால வர முடியும்? இந்த கையால. ஒரு கையில பார்த்தா இந்த ஊசி மாட்டியிருக்காங்க. இன்னொரு கை பார்த்தா எனக்கு ஃபுல்லா பேண்டேஜ் போட்டு கெட்டியிருக்காங்க. என்னால இந்த கையில வச்சுக்கிட்டு வர முடியாது பாப்பான்னு சொல்லும்போது, ரொம்ப அ எனக்கு அழுகை வந்துச்சு. அழல. ஆனா அம்மாட்ட சொன்னேன், "அம்மா கவலைப்படாதீங்க. இந்த வாட்டி உங்கள எப்படியாவது ஏசப்பா கான்வொகேஷன் கூட்டிட்டு வருவாங்க." ஏன்னா எனக்கு ஒரு நாள் கூட கான்வொகேஷன் வாங்கணும், அந்த இதெல்லாம் இந்த செலிப்ரேட் பண்ணணுன்றது ஆசையே இருந்ததே இல்ல. இன்ஜினியரிங் படிக்கும்போதே எனக்கு அந்த ஆசைலாம் இருந்ததில்ல. ஆனா நான் அரியர் வச்சிருந்தேன். அப்போ நான் என்ன ப்ரேயர் பண்ணுவேன்னா, எங்க அம்மா ஆசைப்படுறாங்க. அதுக்காக என்னைய கிளியர் பண்ண வைங்க. கான்வொகேஷன் வாங்க வைங்க. எதுக்குன்னா, அவங்க ஆசைப்படுறாங்கன்றதுக்காக தான் நான் ப்ரேயர் பண்ணேன். அதே மாதிரி அப்பா ஆல் கிளியர் பண்ண வச்சாங்க. அதே அகாடமிக் இயர்ல. நெறைய பேருக்கு முடியாதுன்ற சிச்சுவேஷன்லயே என்னைய ஆல் கிளியர் பண்ண வச்சு, இவ்ளோ தூரம் கூட்டிட்டு வந்து கான்வொகேஷன் குடுக்குற நாளைக்கு ஒரு 5 நாளைக்கு முன்னாடியே இப்படி ஆயிடுச்சு. ட்ரெஸ்ஸிங் பண்ணணும்னு சொன்னோனே, நான் விசுவாசத்தோட "கவலைப்படாதீங்கம்மா, ஏசப்பா பார்த்துப்பாங்க. நமக்கு அவங்க இருக்காங்கன்ட்டு" தைரியம் சொல்லிட்டேன் அம்மாக்கு. ஆனா ஒரு பக்கம் எனக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. ஆனா தைரியம் சொல்லிட்டேன். ஆனா எனக்குள்ளேயே அந்த ப்ரெஷர் தாங்க முடியல. ரொம்ப ப்ரெஷரா இருந்துச்சு. ஏன்னா காசு விஷயத்துலயா இருக்கட்டும், அடுத்த என்ன ரொட்டீன் பண்ணணுன்றதே எங்களுக்கு தெரியல. அந்த விஷயத்துலயா இருக்கட்டும். மறுபடியும் ஒருத்தங்க கிட்ட போயி காசு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்கிற விஷயத்துலயா இருக்கட்டும், ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா அதுலயுமே நான் கொஞ்சம் கால் பண்ணி அவங்கட்ட அப்ரோச் பண்றதுக்கு முன்னாடியே குடுத்தாங்க. காசுக்கு ஹெல்ப் பண்ணாங்க நெறைய பேரு. அதுக்கப்புறம் வீட்டுலயும் ஒவ்வொரு சின்ன சின்ன வேலையும் செய்யும்போதும், என்னால அந்த வேலை செய்யவே முடியல. ரொம்ப கிளீனிங் பண்ணும்போதும், ஐயோ! ஏசப்பா எனக்கு வலிக்கின்னு அழும்போது, கதறும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னைய கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனா என்னாச்சுன்னா, 26ஆம் தேதி வரும்போது என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல. ஏன்னா, எங்க வீட்லயுமே எங்களோட நாய்க்குட்டி, எங்களோட கோழிய கொன்னுடுச்சு. கொன்னோனே அது கொஞ்சம் ஃபேவரட்டா இருந்துச்சு எனக்கு அந்த கோழி. அ ரொம்ப ஆசையா இது செஞ்சோம்.
ரொம்ப வலிச்சுச்சு. ஆனாலுமே கொஞ்சம் கண்ட்ரோலா இருந்தேன். கோவப்படக்கூடாது, அழக்கூடாது. அம்மா முன்னாடி ன்ட்டு ரொம்ப கண்ட்ரோலா இருந்தோனே என்னாலயே முடியல. அப்போ அம்மாட்ட வந்து சொன்னேன், எப்படிம்மா இவ்ளோ ராசி கெட்டவளா இருக்கேன்னு. ஒரு இதுலயுமே எனக்கு ஒண்ணுமே நடக்காதா? ஏசப்பா எனக்கு நன்மையே செய்ய மாட்டாரா? இன்னும் அடி வாங்கிக்கிட்டே இருக்கணுமா? மத்தவங்க சொல்ற மாரி உன் வாழ்க்கையில நெறைய அடி வாங்குவ, இப்பவே கத்து வச்சுக்கோன்னு சொல்லுவாங்க. நான் அடி வாங்கிட்டே இருக்கணுமா? என்னால முடியல. என்னால வலிய தாங்க முடியல. அழாம இருக்கணும்னு பார்த்தா, 26ஆம் தேதி தான் நான் ஜனவரிலருந்தே அழல. 26ஆம் தேதி தான் என்னைய அறியாம ரொம்ப அழுதேன். என்னால முடியல ஏசப்பா. என்னால சுத்தமா முடியல. எதுக்கு அவரு என்னைய கைவிடல. நான் தான் அவர விட்டுட்டு வந்துட்டேனோ! என்ன தப்பு பண்ணேன்னு ஒரே அழுதுட்டேன் எங்க அம்மாட்ட. ஆனா அவர் நல்லவரா இருக்காங்க. ஏன்னா 27ஆம் தேதி நாங்களே எதிர்பார்க்கல. எங்க மாமா காலையிலேயே அவங்க நாகர்கோயில்ல இருக்காங்க. காலையிலேயே அவங்களோட வண்டி எடுத்துட்டு வந்தாங்க. வண்டி எடுத்துட்டு வந்து அம்மாவ காலையிலேயே தம்பி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் நரம்பூசி போட்டுட்டான். போட்ட உடனேயே அவங்க இங்க வந்த உடனே நாங்க இங்கேருந்து கிளம்பிட்டோம். லா 10 9 மணிக்கு அங்க இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நான் போனதும் 10:30க்கு. ஆனா 10 மணிக்கே இது ஃபுல்லா க்ளோஸ் ஆயிரும்னு சொன்னாங்க. ஆனா நான் லாஸ்ட்டா போனேன். எனக்கு மட்டும் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்பவும் ஏசப்பா கிருபையா அற்புதம் செஞ்சாங்க. கான்வகேஷன் வாங்கும்போது எங்க அம்மா அங்க இருந்தாங்க. அதுவே எனக்கு ரொம்ப பெரிய பெரிய அற்புதமா தெரிஞ்சுச்சு. அப்பாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருந்தேன். ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அந்த இடத்துலயே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டே இருந்தேன். அப்படியே முடிஞ்ச உடனேயே அம்மாவ கூட்டிட்டு இங்க வரும்போதே, தம்பியுமே ஃபைனல் இயர் கிளியர் பண்ணிட்டான். ஆல் கிளியர் பண்ணிட்டான் நியூஸ் வருது. அதுவுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அடுத்த நாள் பார்த்தேன்னா, எங்களோட வீட்ல நெறைய பிரச்சனை நடந்துட்டே இருந்துச்சு. இந்த வீடு எங்களுக்கு கிடைக்குமா? கிடைக்காதான்ற ஒரு கேள்விக்குள்ளயே. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் நான் ப்ரேயர் பண்ணேன். அப்பா இந்த வீடு எங்களுக்கு வேணும் அப்பா. இந்த வீட்டுக்கு ஆன எல்லா பத்திரமும் எங்களுக்கு வேணும் அப்பா. சரிப்படுத்துங்க. எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு ப்ரேயர் பண்ணேன். அதன்படியே அடுத்த நாள் 8ஆம் தேதியே அந்த ஃபுல்லா கிளியர் ஸ்டேஜ் ஆயிடுச்சு. இனிமே உங்களுக்கு கெட்டு தேவையில்ல. இன்ஜெக்ஷனும் போட வேண்டாம். வீட்லயே நீங்க அந்த மெடிசன் மட்டும் அப்ளை பண்ணுங்க. சரியாயிரும்னு சொல்லி அதுலயும் ஏசப்பா அற்புதத்த செஞ்சாங்க. ஏன்னா பெரிய ஓட்டை. நாங்கலாம் சரியாகறதுக்கு ரொம்ப மாசம் எடுக்கும்ன்றதெல்லாம் நாங்க நெனச்சோம். ஆனா சீக்கிரமாவே ஏசப்பா பெரிய அற்புதத்த செஞ்சாங்க. எவ்ளோ தூரம் அற்புதம்னா, எண்ணி முடியாத அற்புதம். காசுக்கும் அதுக்கு செலவு பண்றதுக்கு 1% கூட எங்களால முடியாது. எங்களுக்கு தெம்பே கிடையாது. அதுலயும் அற்புதமா ஒவ்வொருத்தங்க கண்கள்ல தயவு கிடைக்க வச்சு, ஒரு எங்களையே ஒரு அடைக்கலமாக காத்துக்கொண்டாங்க. கோழி தன் குஞ்சுகள காத்துக்கொள்வது போல எங்கள அடைக்கலமாக காத்துக்கொண்டாங்க. அதன் வச்சுதான் நான் கொஞ்சம் லைட்டா பேசலான்னு இருக்கேன். ஏசப்பா நல்லவங்க. சாட்சி சொல்வதற்காக தேவன் கிருபை செஞ்சாங்க. சங்கீதம் 46:1. தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். நான் சொன்னது போல ஆபத்து நாட்களிலே அனுகூலமான துணையுமானவரா இருக்காங்க. ஏன்னா நான் அந்த நேரத்துல என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லா மனுஷன் மேல இல்லவே இல்ல. அந்த டாக்டரால முடியும். அந்த டாக்டர் நினைச்சா எங்க அம்மாக்கு சுகம் கிடைக்கும்ன்றதுல நான் 1% கூட நான் நம்பவே இல்ல. ஏன்னா அந்த இடத்துல ஒருத்தங்கள மட்டும் தான் நான் நம்புனேன். அது ஏசப்பா மட்டும் தான். அவரால மட்டும் தான் ஒரு சுகத்த குடுக்க முடியும்னு நான் நம்பினேன். அதன் போலயே என் அம்மாக்கு ஒரு சுகத்த அவருடைய கிருபையால குடுத்தாங்க.
அவருடைய பலத்தினால குடுத்தாங்க. எங்களுக்கு பெலனும் தந்தருளினாங்க. ஏன்னா, அவங்களோட பெலன் மட்டும் இல்லன்னா, நாங்க சோர்ந்து போயி, உடைஞ்சு போயி ஒரு முக்குல உட்கார்ந்திருப்போம். அப்பா முடியலன்னு சொல்லிட்டு. ஆனா அப்படியா அவரு வைக்கல எங்கள. அவரு எல்லாத்தையும் மாத்துனாங்க. ஏன்னா, ஒரு மனுஷன் மேல நான் நம்பிக்கை வச்சிருந்தேன்னா, அந்த மனுஷன் அற்பமாக விட்டுட்டு போயிருப்பான். அந்த டாக்டர் முடியாதுன்னு கை விரிச்சிருப்பாங்க. அந்த இடத்துல தேவன் மீது நான் நம்பிக்கை வச்சதுனால தான், அந்த சிச்சுவேஷன் முழுவதுமாக அப்படியே மாற்றுனாங்க. 5 நாள்ல எங்க அம்மாவோட புண்ணு, உள்ள இருக்கிற இன்ஃபெக்ஷன் ஃபுல்லா சரியாகுறதுக்கு தேவன் கிருபை செஞ்சாங்க. நாகும் 1:7 கர்த்தர் நல்லவர். இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. நம்மை நம்புகிறவர்களை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். யாரெல்லாம் ஏசப்பாவ நம்பி இருக்கிறாங்களோ, அவரோட அடைக்கலத்துல இருக்கிறாங்களோ, தேவன் அறிஞ்சிருக்கிறாங்க. அவரோட அன்பு ஏசப்பாக்கு தெரியும். யார் யாரு அன்பு வச்சிருக்காங்க, என்ன இது உண்மையான அன்பு தானே. ஏன்னா தேவனோ இருதயத்தின் நினைவுகளை அறிந்திருக்கிறார். யாருடைய முகத்த பார்த்தோ, அவங்களோட பேச்சு பார்த்தோ, அவர் மயங்குகிற தேவனா இல்ல. அவங்க இருதயத்த பார்த்து என்னோட இருதயம் எங்க இருக்குது? ஏசப்பாவ நோக்கமா இருக்குதா? அத மட்டும் தான் தேவன் அறிஞ்சிருக்கிறாங்க. அதன் மட்டும் தான் நோக்கமா இருக்கிறாங்க. ஏன்னா பேதுருட்ட போவாங்க ஏசப்பா. நீ என்ன ஏசப்பா 3 தடவும் கேட்பாங்க. நீ என்னை நம்புறாயா? நீ என்னை அன்பா இருக்கிறாயான்னு கேட்பாங்க. ஆமா ஏசப்பா நான் அன்பா இருக்கிறேன். நீங்க அறிந்திருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. மறுபடியும் நீ என் மீது அன்பா இருக்கிறாயா? ஆமா ஏசப்பா நீங்க அறிந்திருக்கீங்க. சொல்லுவாங்க. அதன் போலதான் நம்மகிட்டயும். உண்மையிலே நீ அன்பா இருக்கிறாயா என் மேல? இல்லன்னா உலகத்துக்காக நடிக்கிறாயான்ட்டு. ஏன்னா சில நேரம் நான் செய்யறது பார்த்தா உலகத்துக்காக நடிக்கிறது மாதிரியே இருக்கும். ஏன்னா அப்போ என்ன ஆகும்னா, எனக்கும் ஏசப்பாக்குள்ளயும் ஒரு டிஸ்டன்ஸ என்னால ஃபீல் பண்ண முடியும். எப்போ என்னால ஒரு டிஸ்டன்ஸ ஃபீல் பண்ண முடியுமோ, அப்ப எனக்குள்ள ஒரு பெரிய பயமே உண்டாகும். ஒரு கலக்கமே உண்டாகும். அதன் போலதான் நம்ம அவரோட அன்பா இருக்கோம்னா, நம்மளோட இருதயமும் ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு கடலோட ஆழத்துல போனாலுமே அவர் காத்துக்கொள்வாருன்ற நம்பிக்கை நமக்கு இருக்கும். ஏன்னா, எனக்கெல்லாம் முடியாதுன்ற சிச்சுவேஷன் ஏகப்பட்ட நேரம் இருக்கும். என்னால இந்த காரியத்த முடியாது, செய்ய முடியாது. இந்த விஷயத்த பண்ண முடியாது. இங்க போக முடியாது. அப்பா இத சுத்தமா முடியாதுப்பா. எனக்கு பலனே இல்ல. சோர்ந்து போயிருக்கேன். நொறுங்கப்பட்டு போயிருக்கேன்ப்பா. அவங்கள என்னால ஃபேஸ் பண்ணவே முடியாதுன்னு சொல்லும்போது கூட, என் அப்பா என்னைய தூக்கி நிப்பாட்டின நாட்கள் அநேகமா இருக்கு. நெறைய இடத்துல எனக்காக பாதுகாப்பா இருப்பாங்க. அடைக்கலமா இருப்பாங்க. ஏன்னா எந்த இடத்துல போயி, யார்கிட்ட போய் தஞ்சத்துல நான் கேட்கணும். நீங்க எனக்கு தஞ்சமா இருப்பீங்களா? நீங்க எனக்கு ஒரு ஆறுதலா பேசுவீங்களா? நீ கேட்கிற அளவுக்கு இருக்கும்போது கூட அவருடைய வசனம் எனக்கு தஞ்சமா இருந்துச்சு. அடைக்கலமா இருந்துச்சு. அவரோட வசனம் எனக்கு போதும்பா. என்னை திடப்படுத்தி மறுபடியும் எழுப்பி மறுபடியும் உம் சமூகத்துல நிக்க வைக்கும்ன்றதுல எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஒவ்வொரு நேரமும் நான் ஒரு வசனத்த மட்டும் சொல்லுவேன். 91வது சங்கீதம். அது ஏன்னா நான் செத்துருவேன். ஏன்னா என் மூச்சு நிக்க போகுதுன்ற நேரத்துல இதே ஒரு 2, 3 வருஷத்துக்கு முன்பாக என் மூச்சு நிக்க போகுது. நான் சாகப் போறேன்றதுல எனக்கு நல்லாவே தெரிஞ்சு, நான் கடைசியா எங்க அம்மாகிட்ட மட்டும் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு கீழ தள்ளாடி வந்தேன். மேம் ஒரு நிமிஷம் எங்க அம்மாட்ட மட்டும் பேசிக்கிறேன். நான் சாகப் போறேன் அப்படின்னு தான் சொன்னேன். அப்போ அவங்க ஃபோன் குடுத்தாங்க. அம்மாட்ட பேசுனேன். அம்மா காலையிலயே ஃபர்ஸ்ட் பஸ்ல வந்துடுறேன் பாப்பான்னாங்க. ஹாஸ்டல்ல தான் இருந்தேன். ஆனா அந்த நேரத்துலயும் அவர் கைவிடல. இந்த 91வது சங்கீதத்துல தான் வாசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. "என்னையும் சொல்லு ஷில்பான்னு" சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதுலயும் அ
2வது வசனம், நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். எப்போல்லாம் நம்ம இந்த வார்த்தைய சொல்றோமோ, அவரே நம்ம அடைக்கலமா இருக்காங்க. எப்போ நம்ம இத உச்சரிச்சுட்டே இருக்குமோ, அவரு நமக்காக துணை செய்கிறவரா இருக்காங்க. அவரு நமக்காக யுத்தம் செய்கிறவரா இருக்காங்க. அவர் நம்மை ஒரு தாயை போல அப்படியே அரவணைக்கிறவங்களா இருக்காங்க. நான் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது, அங்க ஒரு பாப்பா இருந்துச்சு. அந்த பாப்பா என்னன்னா, எப்ப பார்த்தாலும் ஆ அந்த அம்மாவோட நெஞ்சுல படுக்கணும்னு ஆசை. அந்த நெஞ்சு சூடுல அது படுக்கணும்னு ரொம்ப ஆசை. அந்த ஹார்ட் பீட் எல்லாம் கேட்டுட்டு. அதே மாரி ஆசைப்பட்டு நம்ம மேல போட்டாலும் அப்படியே வழுகி வழுகி அந்த நெஞ்சு பக்கத்திலேயே வந்து நின்னுச்சு. அப்போதான் நான் நெனச்சேன், அந்த நெஞ்சு சூடு ரொம்ப புடிச்சிருக்கு போல அக்கா. ஆமாடா, இந்த ஹார்ட் பீட்டும், அந்த நெஞ்சு சூடும் அந்த சின்ன பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சுகம் அது ரொம்ப பிடிக்கும். அந்த கம்ஃபோர்ட் குடுக்கும்னு சொன்னாங்க. அதன் போல தான் நமக்கும் நம்மளோட ஏசப்பாவோட நெஞ்சு சூடு நமக்கு தேவை. அந்த ஹார்ட் பீட் பாத்தீங்களா, ஏசப்பாவோட அந்த சித்தம் என்னது, அவர் என்ன யோசிக்காங்க, என்ன நினைக்காங்கன்ற அந்த அந்த இருதயத்தை நினைச்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம. அந்த நினைச்சுக்கிட்டே இருக்கும் போது அவரோட சமூகத்துல அவரோட நம்மளோட கண்கள் அவர் நோக்கமா இருக்கும்போது அவர் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிற தேவனா இருக்காங்க. நமக்கு நல்ல ஒரு அடைக்கலமா இருக்காங்க. விடவே மாட்டாங்க. ஒரு நிமிஷம் கூட விடவே மாட்டாங்க. எப்போனா, நான் இப்போ நடந்து போயிட்டுருக்கேன்னா, எப்படி அந்த நிழல் நம்மள விட்டு போகாதோ, அதன் போல அவரோட சமூகம் நம்மள விட்டு போகாததா இருக்கும். அவர் நமக்குள்ள இருக்காங்க. அடைக்கலமா இருக்காங்க. ஒரு பெலனா இருக்காங்க. ஒரு தஞ்சமா இருக்காங்க. அவர் தான் நமக்கு தஞ்சமும். வேற யாருமே நமக்கு இருக்கவே முடியாது. ஏசாயா 41:10 நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். எப்படின்னா அவர் நமக்கு கம்ஃபர்ட் பண்ணுவாராம். பயப்படாத, நான் இருக்கேன் ன்ட்டு. இப்போ ஒரு மனுஷன் வந்து, பயப்படாதடா, நான் உனக்காக நிக்கேன், நான் உனக்காக இந்த இடத்துல ஹெல்ப் பண்ணுவேன், நான் உனக்காக இந்த இடத்துல பேசுவேன் என்றது மாறிடும். ஆனா என் ஏசப்பா சொன்ன இந்த வார்த்தை எப்பொழுதும் மாறாது. அவர் எனக்காக பேசுவார், அவர் எனக்காக உதவி செய்வார், அவர் சிச்சுவேஷனை மாற்றி அருளுவார். முடியாது என்ற ஒரு கடலோட சீற்றத்தை கூட அடக்க முடியாது. கடலோட சீற்றத்தை அடக்கவே முடியாது. ஆனா அவர் அடக்குவார் என்றது உண்மையாக நடந்த ஒரு விஷயம். பைபிள்ல போட்டிருக்கு. அவர் கடலை அடக்குகிறவரா இருக்காங்க. அப்போ சீஷர்கள் இவர் எப்படிப்பட்டவரோ சொல்லுகிற போல இருந்தது. அதே போலதான் அவர் எப்படிப்பட்டவரோ, ஏன்னா அவரை விவரிக்கவே முடியாதுங்க. அவரோட அன்பை நினைச்சு பார்க்கவே முடியாது. ஒவ்வொரு நேரமும் இவர் இப்படிப்பட்டவங்க, ஏசப்பா இப்படி, அவரோட கேரக்டர் இப்படி. இப்ப ஷில்பா இருக்கானா, ஷில்பாவோட கேரக்டர் இது. இப்போ இன்னொரு என்னோட ஃப்ரெண்டு சாயா இருக்காங்கன்னா அவங்களோட கேரக்டர் இது. ஐஸ்வர்யா இருக்காங்கன்னா அவங்களோட கேரக்டர் இது. அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா ஏசப்பாவ இதான் கேரக்டர்னே அவங்கள ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. அதான் ஏசப்பா. அப்படி ஒரு அடைக்கலமா இருக்காங்க. நீ என்ன சிச்சுவேஷனா இருக்கட்டும், என்ன ஒரு மாற்றமா இருக்கட்டும் உன் வாழ்க்கையில, முடியாதுன்ற நேரத்திலயா இருக்கட்டும், நான் அந்த இடத்துல அடைக்கலமா இருப்பேன், உனக்கு சகாயமா இருப்பேன்னு ஏசப்பா சொல்றாங்க. அப்படி இருக்கவும் செஞ்சிருக்காங்க. எப்போ பயம் வருமோ அந்த நேரத்துல ப்ரேயர் பண்ணலாம். எப்போ மன அழுத்தம் வருதோ, ரொம்ப மன அழுத்தமா இருக்கும், நம்மளால அதை தாங்கிக்கவே முடியாது, அந்த இடத்துல பைபிள் ரீட் பண்ணவே முடியாதுன்ற சுச்சுவேஷன்லயும் பைபிளை ஓபன் பண்ணி வச்சுட்டு, அப்பா நீங்க தான் என் அடைக்கலம் சொல்லும் போது அவரோட வார்த்தை அளவில்லாம எங்கள் மீது ஒரு பாரத்தை அப்படியே ஆற்றுகிற வசனமா இருக்கும். அவரோட வசனம் முழுவதுமாக. இன்னொன்னு, அந்த ஒரு நேரத்துல கூட ஒரு மனுஷனை நம்பாத போதோ என் தேவன் பாத்தியா, அவன் மனுஷனை நம்பல,
எப்பவுமே எனக்காக இருக்காங்க. சில நேரம் நம்ம என்ன செய்வோம்னா, சிச்சுவேஷன்ல ரொம்ப அடி விழும் பாத்தீங்களா? அ அந்த மனுஷன் நம்ம வீட்டுக்கு வந்தா பாத்தியா? அதனால தான் அடி விழுந்துச்சு. இந்த சாப்பாடு எங்க வீட்டுக்கு வந்து அதனால தான் வந்துச்சு. அப்படி ஒவ்வொரு பிம்பத்த காட்டுவோம். ஆனா, உண்மையிலே எதுக்கு அடி விழுதுன்னா, பிசாசானவனோ நம்மீது கண் வைத்ததுனால தான் நம்ம வாழ்க்கையில அடி விழுது. ஆனா, அந்த இடத்துலயும் தேவன் அனுபவம் அந்த அலோவ் பண்ணாம எதுவுமே அந்த அடி விழாது. எதுக்குன்னா, என் ஏசப்பா நம்புறாங்க. யோபுவ நம்புனது போல, அவன் எப்பவுமே என்னைய மறுதலிக்க மாட்டான். என் கூட தான் இருப்பான்னு சொன்ன அ இ நம்பிக்கை வைத்தது போல, நம்மீது நம்பிக்கை வச்சிருக்காங்க. நம்ம ஏசப்பாவ மறுதலிக்க மாட்டோம். எப்பொழுதும் நம் ஏசப்பாவ நம்பி இருப்போம். முடியாதுன்ற சிச்சுவேஷன்லயும் அவர நம்பிதான் இருப்போம். ஏன்னா எங்க அப்பா இறந்துட்டாங்கல்ல. எல்லாரும் கேட்பாங்க. உன் அப்பா தான் இறந்துட்டாங்கல்ல. அப்பனா என்ன? உனக்கு அவரு எவ்ளோ பெரிய அவரு இப்ப உயிரோட இருந்திருந்தான்னா, உன்னைய கொஞ்சம் கூட கஷ்டப்பட விட்டுருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த நேரத்திலேயே என் அப்பாட்ட ஒண்ணு தான் ஏசப்பாட்ட ஒண்ணு மட்டும் தான் சொல்லுவேன். அப்பா, அவங்க என் வாழ்க்கையில இருந்திருந்தன்னா, அவங்க ஏதோ ஒரு பெருசா ஏதோ நடந்திருக்கும். ஆனா நீங்க அது நடக்காதபடிக்கு நல்லதுக்காக என் அப்பாவ நீங்க எடுத்துக்கிட்டீங்க. அதுக்காக ஸ்தோத்திரம். இப்படிதான் நான் ஒவ்வொரு வாட்டியும் சொல்லுவேன். சில நேரம் ரொம்ப பாரமா இருக்கும். அந்த வார்த்தைய சொல்லக்கூட முடியாது. ஆனாலும் அந்த வார்த்தைய நான் சொல்லுவேன். ஏன்னா உண்மைதான். இந்த உலகத்துல நம்மள விட்டு ஒருத்தங்க பிரிந்து போறாங்கன்னா, அது நல்லதுக்காக தான். எல்லாமே அவர் நமக்கு அடைக்கலமா இருக்காங்க. அவங்க மட்டும் போதும். மனுஷன் நம்மள விட்டுட்டு போயிட்டாங்களேன்றதுக்காக நம்ம ஃபீல் பண்ணணும்னே அவசியமே இல்ல. ஒரு இடத்துல போய் அழணுன்ற அவசியமே கிடையாது. கழுகு பார்த்தோன்னா, ஒரு புயல் இருக்குது, புயல் வருதுன்னு அ ப அந்த கடலுக்கெல்ல போக மாட்டாங்க. ஏன்னா, மீன் பிடிக்கலாம் போக மாட்டாங்க. ஏன்னா, ஏதாவது ஒரு ஆபத்து வந்துரும், கப்பல் ஏதாவது கவுந்துரும்ன்றதுக்காக. ஆனா, இந்த கழுகு பார்த்தா, அந்த புயல் இருந்தாலும், அது நடுவுலயும் அதோட பயணம் இருக்குமாம். அது பயப்படாது புயல பார்த்து. அதன் மாரி தான் நம்மளும் இருக்கணும். அந்த புயல் காற்றை பார்த்து பயப்படக்கூடாது. ஏன்னா நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லா தேவாதி தேவனை நோக்கி மட்டும் தான் இருக்கணும். என் சிலுவையை தூக்கி கொண்டு வான்னு சொல்லியிருக்கான். சுமந்து கொண்டுட்டு வான்ட்டு. அதோட அதோட அர்த்தமே நமக்கு நெறைய நேரம் தெரியல. ஏன்னா எப்பவுமே எனக்கு கஷ்டமே வரக்கூடாது ஏசப்பான்னு நம்ம ஜெபம் பண்றோம். ஆனா அந்த கஷ்டத்தின் மத்தியில அந்த சுமந்து கொண்டு வான்னு சொல்றாங்க. ஆனா சுமக்கிறவரும் கர்த்தரா இருக்காங்க. நம்மள சும்மா வார்த்தைக்காக மட்டும் தான் சுமந்துட்டு வான்னு சொல்றாங்களே தவிர்த்து, அவங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையுமே சுமக்கிறதா இருக்கட்டும், அந்த சிச்சுவேஷன எப்படி மாத்தணும், எல்லாமே ஆல்ரெடி டிசைட் பண்ணி வச்சிருக்காங்க. பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. இங்க காலைலயே நம்மள டெஸ்ட் பண்றாங்க. எப்படி ஆபிரகாம டெஸ்ட் பண்ணாங்க. உன் பிள்ளைய பலியா குடுன்னு சொல்லி டெஸ்ட் பண்றாங்களோ, அதன் மாதிரி தான் நம்மள டெஸ்ட் பண்றாங்க. இந்த சிலுவைய தூக்கிட்டு வா. அது பாரமா தான் இருக்கும். நீ தூக்கிட்டு வான்னு சொல்லிட்டு, நம்மட்ட அப்படி சொல்லிட்டு, அவங்க என்ன செய்றாங்கன்னா, அந்த சிலுவைய அவங்க தூக்கிட்டு வாராங்க. அவங்க அந்த பாவிகளுக்காக அவங்க பலியாக குடுத்தாங்க. ஏன்னா, அங்க ஒரு இடத்துல கூட நல்லவங்களுக்காக, பாவம் செய்யாதவங்களுக்காக நான் பலியாக பட்டேன்ன்ற ஒரு வசனம் கூட இருக்காங்க. பாவிகளுக்காக தான் நான் நான் இறந்தேன்ற வசனம் இருக்கும். ஏன்னா, பாவிகளுக்காக நம்ம ஒரு பாவி தான். ஏன்னா, இந்திய தேசத்துல ரட்சிப்பு வரணுன்றதுக்காக தன்னோட சீஷனாகிய தோமாவ அனுப்பியிருப்பாங்க. எவ்ளோ பெரிய ஒரு பேரன்பு நம்ம மீது வச்சிருந்தனா, அவருடைய சீஷனையே இந்த தேசத்த ரட்சிக்கும்படி, ஒரு எழுப்புதல உண்டாக்கும்படி அனுப்பியிருக்காங்கன்னா, நம் தேசத்தின் மீது எவ்ளோ பாசம் வச்சிருக்காங்க. அப்பவே அவரோட கண்ணு தேசத்தின் மீது இருக்குது. அதனால தான் நம்ம தேசத்து மீது தோமாவ அனுப்பியிருக்காங்க. அதன் போல தான் நம் மீது அன்பா இருக்காங்க. ப்ளீஸ் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். என்னன்னா, அவர் அடைக்கலமா இருக்காங்க. நம்ம இந்திய தேசம் அவருடைய தேசமா இருக்கு. அவர் நம்மள
இருப்பார். அவர் நம்மளோட அடைக்கலம். மனுஷன் ஒரு நாளும் பணம் ஒரு நாளும் இந்த ஒரு சிச்சுவேஷனை மாத்தவே முடியாது. ஒரு குடும்பத்துல ரட்சிப்பு வராவிட்டாலும் கடைசியில வந்தாலும் பரவாயில்ல. என்னன்னா தானியேலே சொல்லியிருப்பாங்க, உன் தேவன் உன்னை ரட்சிக்க வல்லவரா இருந்தாரோன்னு கேட்கும்போது அந்த ராஜா அவர் சொல்ல வல்லவரா இருந்தாங்கன்னு சொன்ன. ஒருவேளை அவங்க ரட்சிக்கா விட்டாலும் பரவாயில்லன்ற சுச்சுவேஷன்ல தான் தாவீது 3 நேரமும் ஜெபம் பண்ணாங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்தும் அந்த ஒரு இதுதான். என் தேவன் ரட்சிக்காவிட்டாலும் பரவாயில்ல, நான் இறந்து போனாலும் பரவாயில்ல, அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். என் குடும்பம் ரட்சிக்காவிட்டாலும் பரவாயில்ல, என் குடும்பத்துல ஒரு எழுப்புதல் ஒரு எலும்பாவிட்டாலும் பரவாயில்ல, நான் தரித்திரமா இருந்தாலும் பரவாயில்ல, நான் உமக்குள்ள இருப்பேன்னு சொல்லி பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட சிச்சுவேஷன் ஃபுல்லா மாறும். அது நம்மளோட கண்கள் கண்டிப்பா காணும். இப்பொழுதோ நம்ம ப்ரேயர் பண்ணலாம்.